எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனல்ல இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சிக்கன் வறுவல் தான் இன்னைக்கு செய்ய போறோம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் நல்லா சூடேறிடுச்சு. ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வெறும் சிக்கன் மட்டும் சேர்த்துக்குங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம் சிக்கனை. நம்ம வறுவல் செய்கிறதுனால சிக்கன் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சிக்கன் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன். ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நான் தண்ணியே இல்லாமல் சிக்கன் சேர்த்தேன். ஆனால் தண்ணி வந்து சிக்கனில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த சிக்கன் வறுவலுக்கு வந்து நம்ம தண்ணியே சேர்க்க வேணாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வறுவல் பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்து மசாலாலாம் நல்லா கொதித்து சிக்கனோட நல்லா ஒட்டி வரும். நல்லா கொதிக்கணும். அதாவது இந்த தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வந்து சிக்கனோட அந்த மசாலாலாம் ஒட்டி நல்லா வறுவல் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் வந்து அதே மாதிரி ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். பாருங்கள், சிக்கனில் வந்து எவ்வளோ தண்ணி இருந்தது எல்லாம் வற்றி சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தூவிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.